வெல்கம் டு வானபி ஜேர்னி. ஐ ஆம் சந்தீப். இன்னைக்கு நம்ம 80-20 ரூல் பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். 80-20 ரூல் அப்படிங்கிறது என்னென்னா 80% ஆஃப் த ஒர்க் ஷுட் பி ஈஸி அண்ட் 20% ஷுட் பி ஹார்ட். திஸ் இஸ் ஃபார் ரன்னிங். பட் இந்த ரூல் நம்ம நிறைய விஷயத்தில் கேள்விப்பட்டிருப்போம். லைக் நம்ம டயட் ஆகட்டும், இல்லை நம்மளோட லிஃப்டிங், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த 80-20 ரூலுங்கிறது நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. ரன்னிங்கில் இந்த 80-20 ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ட்ரைனிங் ஷுட் பி இன் Zone 2, Zone 2, Zone 3. இந்த ஜோன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான். Zone 1 அப்படிங்கிறது ஐ வுட் சே லைக் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், இல்லைனா கொஞ்சம் அதை விட எலிவேட் ஆனது ஒரு ஹார்ட் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாமே நம்மளோட Zone 1ல் வரும். Zone 2 நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹார்ட் பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. லைக் நம்மளால் ஒரு ரன்னிங் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் கீப் அப் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு ஈஸி பேஸ். இந்த ஈஸி பேஸில் தான் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் இருக்கணும். லைக் 80% ஆஃப் த ரன் ஷுட் பி இன் Zone 2 அண்ட் 20% நம்ம கொஞ்சம் இந்த ஸ்பீட் செஷன்ஸ், த்ரெஷ்ஹோல்டு இல்லை டெம்போ ரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையர் எலிவேட்டட் ஹார்ட் ரேட்டில் ஒரு Zone 4, Zone 3 மேலே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நம்ம ஹார்ட் அதுக்கான கண்டிஷனிங் ஆகிக்கும். ஸோ நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் லெவலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், விச் வில் ஹெல்ப் அஸ் இன் ரன்னிங் வென் வி ஆர் ரன்னிங் ஃபார் ரேஸ் அண்ட் ஆல். மேரத்தானில் நம்ம கண்டிப்பாக அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த 80-20 ரூல். இதில் நான் இப்போது என்ன ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது கூட கிடையாது. இது வர்த்தா இல்லையாங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா இப்போ நான் நிறைய யூடியூப் வீடியோஸும் மற்ற இதெல்லாம் ஆகட்டும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா 80-20 ரூல் அவ்வளோ வர்த் இல்லை, அந்த மாதிரி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் சில பேர் இட்ஸ் த பெஸ்ட் டெசிஷன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போகிறப்போ நம்மளே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? 80-20 ரூல் வச்சுட்டு நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாங்கிறதான். ஸோ இதில் என்ன அப்படின்னா 80-20 ரூல் இப்போது நான் எப்படி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன்னா 80 தான் சேம் தான். இந்த 80% ஈஸியாகவும் 20% ஹார்டாகவும் இருக்கணும். பட் 80% ஆஃப் மை கார்டியோ செஷன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஜஸ்ட் ரன்னிங். நான் வாரத்திலே ஒரு 3-4 நாள் போகிறது தான் என்னுடைய ஒரு பிளான். ஆனால் இந்த வாட்டி நான் என்னுடைய டைமிங்கை பயங்கரமாக குறைக்கணுங்கிறது ஒரு குறியாக இருக்கேன். பயங்கரமாக இன் சென்ஸ் லாஸ்ட் டைம் நான் ஒரு 240, 235 ஏதோ ஹாஃப் மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணேன். பட் இந்த வாட்டி எனக்கு அந்த 2.5 ஹவர்ஸை பிரேக் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கோல். சைக்கிளிங், ரோயிங் இல்லை சம் கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் நான் இந்த வாட்டி ட்ரைனிங்கில் நல்லா இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். முன்னாடி பழைய மேரத்தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஐ வாஸ் டூயிங் கிராஸ்ஃபிட். கிராஸ்ஃபிட் டைப் ஒர்க் அவுட்ஸ் மோஸ்ட்டாக பண்ணிட்டு. அதாவது என்னென்னா கவுண்ட்ஸும் ரெப்பும் ஜாஸ்தி, ரவுண்ட் வைஸாக போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு சர்க்கியூட் இதில் போகும். ஒரு 7 to 8 ஒர்க் அவுட்ஸை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம் வித் லெஸ்ஸர் இன்டர்வல் ஆஃப் டைம். பட் கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளோட ஹார்ட் ரேட்டோட லெவல் ஹையராகவே இருக்கும். பட் அது மட்டுமே நான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாத ஐ வுட் சே இந்த Zone 2ஓட அந்த ரேஞ்சில் நான் நிறைய நாள் கீப்பப்பே பண்ணலை. நிறைய நாள் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி ஒரு சைக்கிளிங், அப்புறம் ரோவிங், இந்த மாதிரி கொஞ்சம் மற்ற ஆக்டிவிட்டீஸ், இந்த ஸ்டேர் மாஸ்டர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டியோ ஃபார்ம்ஸும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். பட் அது எல்லாமே ஒரு Zone 2ல் தான் நான் வைக்க போனேன். இந்த ஒரு 4 நாள் ரன்னிங் கார்டியோ செஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 மினிமம் ஒரு 3 days ஆச்சு, 3 to 2 days ஆச்சு நான் இந்த விதமான ஒரு ட்ரைனிங்கும் இன்க்ளூட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ சைக்கிளிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம லெக்ஸில் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது ப்ரெஷர் போடும் தான். லைக் என்டியூரன்ஸ் வைஸும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் என்னுடைய ஜாயின்ஸில், ஆங்கிள்ஸில், நீஸ் ஆகட்டும், இதுலலாம் நிறைய ப்ரெஷர் அது க்ரியேட் பண்ணாது. சைக்கிளிங் இல்லை ரோவிங் எல்லாம் இட் டசன்ட் கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் இன் த நீஸ் அண்ட் ஆங்கிள். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா வி வில் பி புட்டிங் மோர் தென் ட்வைஸ் அவர் பாடி வெயிட் இன் டு த ஃபுட்.
நம்ம ஓடும்போது ஒரு காலுக்குமே வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஃபோர்ஸ் நம்ம போடும்போது திங்க் அபவுட் த ஸ்ட்ரெஸ் த ஜாயின்ட்ஸ் ஆர் கோயிங் த்ரூ. நம்ம யூஸ்வலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுல கூட இந்தளவுக்கு ஜாயின்ட் ஸ்ட்ரெஸ் போடுவோமான்னு பார்த்தா டவுட்டு தான். ஏன்னா நம்மளோட ஒர்க் அவுட்ஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செட்டு வந்து ஒரு 30 செகண்ட் இருக்கும், 30லேருந்து 20 செகண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த செட்டு முடிஞ்சிடும். அப்புறம் அதில் ரிக்கவர் ஆகிறதுக்கு நம்ம ஹார்ட்டுக்காக தான் நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதில் நமக்கு ஒரு 1 மினிட் பக்கம் சம்டைம்ஸ் போகும். பட் யூஸ்வலாக ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 30 செகண்டோட முடிஞ்சு. பட் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் பார்க்கும்போது ரன்னிங் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா ஒரு 1/2 hour, 45 minutes, மோர் தென் an hour, 2 hours, 2.5 hours கண்டினியூஸாக வந்து அந்த லெக்கில் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாமே பட் பழக்கப்பட்டவங்களுக்கு மோஸ்ட்டாக இதில் யூஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. தே மசில்ஸ் வில் பி வெல் டெவலப், லிகமெண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. பட் இஃப் யூ ஸ்டார்டிங் அவுட், நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த ஸ்போர்ட்டுக்கு அப்படிங்கிறப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம தேவையில்லாமல் கொடுக்க வேணாம். லைக் நம்ம ரிக்கவர் பண்ண விட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா இட் வில் பி மச் பெட்டருங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த விதமான ஒர்க் அவுட்ஸில் வந்து பண்ணுறதுனால நம்ம என்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் எனக்கு என்னமோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு என்னுடைய ஹார்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெல் கண்டிஷன்டுன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய ரேஸ் டே அன்னைக்கு ஐ திங்க் மை ஹார்ட் ஷுட் பி இன் எ மச் பெட்டர் பிளேஸ். கம்மிங் டு ட்ரைனிங், இப்போது இந்த ஈஸி ரன், அப்புறம் லாங் ரன், த்ரெஷ்ஹோல்டு, டெம்போ அண்ட் இன்டர்வல்ஸ், இந்த 5 டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ த்ரெஷ்ஹோல்டும் டெம்போவும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிமிலர் தான். இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த 2 ஐ ஹவ் மென்ஷன்ட். ஈஸி ரன்னும் லாங் ரன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட். ஸோ இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் டைப்புன்னு சொல்லுவேன். இந்த 3 தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சைக்கிள் பண்ணிகிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈஸி ரன், இது எல்லாமே வந்துட்டு Zone 2, Zone 1 ரேஞ்சில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். டிஸ்டன்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வந்து ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ நம்ம போகலாம். சம்டைம்ஸ் நமக்கு டைம் இருக்குது, நம்மளால் ஓட முடியுங்கிறப்போ நிறைய மைலேஜ் போடுறதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் ஆப்ஷன். லைக் நம்ம ஒரு வீக்குக்கு மினிமம் இப்போது ஹாஃப் மேரத்தானால நான் ஒரு வீக்கு பர் வீக் 20K ஆர் ஜஸ்ட் மோர் தென் 20K பண்ணுறது வந்து இஸ் ரெக்கமெண்டட். Going more than that will definitely allow us to become much stronger. பட் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டாக வந்து 20 கிலோமீட்டர் ஓட போகிறோன்னா ஒரு வாரத்துக்கு 20 கிலோமீட்டராச்சும் கவர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ட்ரைனிங்கோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ என்னுடைய இப்போது கோல் படி நான் வந்து ஒரு 20ல் நிப்பாட்ட வேணாம் தான் பார்க்குறேன். டைமும் இருக்குது, ரிக்கவர் ஆகிறதுக்கும் நமக்கு டைம் இருக்கிறதுனால இந்த வீக்ஸ் இல்லை போகிற வீக் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணலாங்கிறது தான் என்னோட கோல். ஒரு 25-30 பக்கம் முடிஞ்ச ஒரு 35 அளவுக்கு பர் வீக்கோட மைலேஜை வந்து நான் கொண்டு வரணும்னு தான் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து ஈஸி ரன்ஸ் அண்ட் லாங் ரன்ஸ் வந்து Zone 2, மேபி லாங் ரனில் மட்டும் கொஞ்சம் ஒரு Zone 3, 4 பக்கத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு வச்சுக்கிட்டா இட் வுட் பி மச் பெட்டர். அண்ட் கம்மிங் ஃபார் த்ரெஷ்ஹோல்ட் அண்ட் டெம்போ ரன்ஸ், த்ரெஷ்ஹோல்டும் டெம்போவும் ஈஸியாக வந்து நம்ம ஒரு செக் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோன் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதில் வந்து நமக்கு GPS ட்ராக்கிங் இருக்கும். ஸோ நம்ம ஓடுற பேஸை வந்துட்டு ஃபோன் வந்து நல்லாவே அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிடும், நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. டெம்போ அண்ட் த்ரெஷ்ஹோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கணும், பட் நாட் டூ அன்கம்ஃபர்டபுள். ஒரு ஸ்ப்ரிண்ட் அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஸோ ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறத நம்ம வந்து ஃபுல் ஆல் அவுட், அந்த ஒரு அது வந்து ஒரு 90 to 100% ஆஃப் ஒரு மேக்ஸ் ஹார்ட் ரேட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோனில் ஓடுறது பதிலாக ஒரு அபவ் 65 ஒரு 75 மேக்ஸிமம் 85 ஒரு 75 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளார உங்களோட ஹார்ட் ரேட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்பீட் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பீடில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்.
இப்போது டெம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். நம்ம வந்து ஒரு செட் இப்போ வந்து இது எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 6 இல்லைன்னா ஒரு 6:30 per கிலோமீட்டர் பேஸில் வந்துட்டு ஒரு 1 to 3 கிலோமீட்டர்ஸ் ஓடுறீங்க. ஸோ அதே ஸ்பீடில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். அந்த ஒரு 6:30 பேஸ்லேயே போகணும். ஸ்லைட் டீவியேஷன் அப்பப்போ நமக்கு வரும். ஏன்னா நேச்சுரலாக நம்ம பாடி சம்டைம்ஸ் நல்ல ஒரு வார்ம் அப் ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் வரும். பாடி ரெடியாக இருக்கும் புஷ் பண்ணுறதுக்கு. பட் அந்த டைமில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஒரு 6:30, 6:35 மேபி ஒரு 5:45 அந்த ஒரு பேஸ்க்குள்ளார அப்படியே நீங்கள் மாறி மாறி ஆசிலேட் ஆகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய த்ரெஷ்ஹோல்டுக்கான ஒர்க், ஐ மீன் டெம்போவோட ஒர்க். இப்போது டெம்போ ரனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தான், இந்த ஒரு ஜோனில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அதே சமயம் இப்போ வந்து இப்போது போக போக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், ஒரு 4 to 7 அந்த ஒரு இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறீங்க, இல்லைனா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீட்லேயே நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு டெம்போ ரன். பேசிக்கலாக ஒரு டெம்போவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஒரு 6:30 பேஸோ இல்லை ஒரு 5:30 பேஸோ ஏதோ ஒன்று. பட் வேரியேஷன்ஸ் வச்சுக்கலாம். வித்தின் த ஒர்க் அவுட் நம்ம கொஞ்சம் வேரியேஷன் வச்சுக்கலாம். பட் ட்ரை டு மேக் இட் லைக் 2 or 3 வேரியேஷன்ஸ் மேக்ஸ். அது இந்த ஒரு 3 பேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து போக வேணாம். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பேஸில் போனோன்னா நம்ம ஹார்ட் ரேட்டோட இது மாறிட்டே வரும். இட்ஸ் நாட் குட் ஃபார் கண்டிஷனிங். இது பேசிக்கலாகவே வந்து ஒரு கண்டிஷனிங் சார்ட் ஆஃப் ஒர்க் தானே. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப வேரியபிள்ஸ் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாடிக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கான சான்ஸே நம்ம கொடுக்காத மாதிரி ஆயிடும். அப்புறம் வந்துட்டு த்ரெஷ்ஹோல்டு ஒர்க்னா இட்ஸ் மச் மோர் சிம்பிளர். இதில் வந்துட்டு நம்ம ஒரு செட் பேஸ் வச்சுக்கிறோம். அந்த பேஸில் தான் நம்ம அந்த ஹோல் ரன்னே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி நம்ம ஓடும்போது என்ன ஆகும்னா ஒரு பேஸ்க்கான நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான். இது வந்துட்டு நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ஈஸி ரன்னோட பேஸில் வந்து த்ரெஷ்ஹோல்டுக்கு வந்து நீங்கள் போக வேணாம். த்ரெஷ்ஹோல்டில் வந்து டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஈஸி ரன்னில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணாம். அதுலேருந்து மேபி ஒரு 60%, மேபி 70% வேணால் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஸ்பீடாக, ஈஸி ரன்னை விட கொஞ்சம் ஸ்பீடான பேஸில் வந்துட்டு ஃபுல் ஒர்க் அவுட்டையுமே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் வுட் பி யுவர் த்ரெஷ்ஹோல்ட் ஒர்க். ஈஸி ரன்னும் லாங் ரன்னும் கொஞ்சம் சிம்பிளாக தான். ஈஸி ரன் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டைமை பொறுத்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸோ ஒரு 5ஓ சம்டைம்ஸ் 10-15 கூட போகலாம். அது லாங் ரன்னு தான் சொல்லுவாங்க. பட் இட் டசன்ட் ஹாவ் டு பி எ லாங் ரன். அது பேர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒழிய ஈஸி ரன்னில் வந்துட்டு உங்களுடைய இது தான். ஸோ யூ கேன் கீப் இட் 6, 7, 8. சில பேருக்கு நல்ல ஒரு இது இருந்துச்சு, எனக்கு 8 வந்து மோஸ்ட்லி எனக்கு மேட்ரு இல்லை, எனக்கு அது ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்போ யூ கேன் கோ ஃபார் 10 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போய்க்கோங்க. ட்ரை டு நாட் மேக் இட் லைக் மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து வைக்க வேணாம். ஏன்னா அது எல்லாமே வச்சு கீப் இட் அஸ் அண்ட் லாங் ரன். 20க்கு மேலே போகும்போது ஹாஃப் மேரத்தானில் தாண்டுறது தான். ஸோ அந்த ஒரு இது வந்து டெஃபினெட்லி இஸ் அ லாங் ரன். வித்தின் 20ங்கிறது ஐ வுட் சே யூ கேன் கன்சிடர் ஃபார் அன் ஈஸி ரன். ஸோ அதில் வந்து இட்ஸ் நாட் ராங். பட் அது ஒருத்தங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து. யூஸ்வலாக நான் எப்படியும் வந்து ஒரு 10க்கு மேலே வந்து நான் ஈஸி ரன்னாக இது வரைக்கும் போனதில்லை. மேபி ஃப்யூச்சரில் போகலாம். அது மோஸ்ட்டாக நடக்காது. பட் 10 கிலோமீட்டர்ஸுங்கிறத என்னுடைய ஈஸி ரன்னில் இருக்கிற ஒரு மேக்ஸ் டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. மேபி புஷ் பண்ணால் ஒரு 12 பக்கம் நான் புஷ் பண்ணால் பண்ணுவேன். பட் அதர் தென் தட் 12க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நான் வந்து ஒரு லாங் ரன்னாக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஃபார் மை கேப்பபிலிட்டி பார்த்தேன்னா ஒரு 15-16 ஐ நோ மை பாடி இஸ் லைக் ரீச்சிங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிமிட். நான் அந்த ஒரு லிமிட்டுக்கு தொடர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகும், மசில் ரிக்கவரி லேட் ஆகும். ஸோ ஐ எம் நாட் யூஸ் டு ரன்னிங் தோஸ் லாங் ரன்ஸ் டு மேக் இட் அஸ் அன் ஈஸி ரன். அந்த மாதிரி வரும்போது ஐ வுட் சே ஈஸி ரன் வந்து தனியாகவே செப்பரேட்டாக வச்சுக்கிறது இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். இஃப் யூ ஃபீல் லைக் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கிளியராக இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினெட்லி டூ ஹிட் மீ அப் இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் கோ த்ரூ திஸ் ஒன்ஸ் அகெயின். நான் வேறு ஒரு கிறிஸ்பான வீடியோவாக
இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இந்த ரன்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், முன்னாடியே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இஃப் யூ நோ சம் வெட்டரன் ரன்னர்ஸ், ஒரு ரன் கிளப்பில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ட்ராவாவில் வந்துட்டு நீங்கள் தேடினீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் ரன் கிளப்ஸ் நியர் யுவர் பிளேஸ். நானும் என்னோடய ஓன் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் ஐ ஹவ் நாட் yet created an community in Strava, but ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த டைம் வரும்போது ஐ டெஃபினெட்லி லெட் யூ கைஸ் நோ. நம்ம சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம் அரவுண்டு ரன்னிங், சைக்கிளிங், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்துக்குமே இந்த ஸ்ட்ராவா இஸ் அண்ட் பெஸ்ட் ஆப். இஃப் யூ நாட் யூஸிங், டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய ரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். ட்ராக் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான், ஒரு பூஸ்ட் மாதிரி தான். ஸோ என்னோடய ரன்ஸ் எல்லாமே நான் அதில் தான் ட்ராக் பண்ணிட்டு வரேன். மோஸ்ட்டாக வந்து இந்த நைக்கி ரன் கிளப்னு இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஸோ அந்த ரன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராவாக்கும் சிங்க் ஆகும், அந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஆமாம், இஃப் யூ வாண்ட் ஸ்ட்ரக்சர் பிளான்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த நைக்கி ரன் கிளப்போட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். அதே சமயம் தே ஹாவ் அ பிளான் ஃபார் லைக் அரௌண்ட் 16-14 வீக்ஸ் நினைக்கிறேன். ஒரு ஹாஃப் மேரத்தானோட பிளான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் அதே வேணாலும் கூட ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதில் வந்து ஒரு ஆடு அந்த மாதிரி கூட எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லை. மேபி தேர் ட்ரைங் டு கெட் மோர் பீப்புள் இன் டு ரன்னிங், அதனால என்னன்னு தெரியல. எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனோ காஸ்ட்டோ வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. நைக்கி ரன் கிளப்பில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்டு பிளான்ஸ் டு ஃபாலோ. பட் அது ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்கும், வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்காது. அது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓவர் வெயிட் இல்லை ஒபீஸாக இருக்கீங்கன்னா, பட் ஸ்டில் அந்த ஒரு 20K எல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, the volume would be much higher. If you are prepared for it, you can definitely go. பட் நமக்கு அந்தளவுக்கு ஓகே புஷ் பண்ண வேணான்னு தோணுச்சுன்னா அதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 5Kக்கு அப்புறம் சும்மா நார்மல் ஈஸி ரன்னிங் டெய்லி ஓடுறதுக்குன்னே கூட ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நார்மலாக இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ஓடணும் போகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரன்னெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன விதமான ஸ்ட்ரக்சர் வேணாலும் அதுலேருந்து எடுத்துக்கலாம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு ரன்னிங்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி டூ ட்ரை இட் அவுட். இப்போது ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து என்னுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ என்னோடதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ரன்னிங் கிளப்ஸ் தெரிஞ்சுன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தருவாங்க, அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவங்க நிறைய ரன்ஸ் போவாங்க, ஒருத்தவங்க அதோட டைமிங்ஸ் இருக்கும். உங்கள் டைமிங்க்கு யார் சூட் ஆகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு ரன் போகலாம். அது ஒரு ஜாலியான விஷயந்தான். அதே சமயம் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போலாம் வந்து மேரத்தான் ஆர்கனைசர்ஸே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளானும் கொடுத்துட்றாங்க. லைக் எந்தெந்த டேயில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன இன்டர்வல் ரன்ஸ், அதெல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சராகவே வந்து உங்களுக்கு போட்டு ஒரு பிடிஎஃபாக ஐ திங்க் தே வுட் மெயில் யூ நினைக்கிறேன். நம்ம மெயில் அட்ரஸ் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு மெயிலுக்கு வந்துடும் நினைக்கிறேன். நான் அது வேணால் இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் சும்மா வந்து ஒரு ரெக்கார்டிங்காக உங்களுக்கு போட்டு விட்றேன், இல்லைனா ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ யூ கேன் வாட்ச் தட் இஃப் யூ வாண்ட். ஃப்ரம் மை ப்ரீவியஸ் மேரத்தான்ஸில் அந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சனால அது வேணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதையே கூட ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். ஸோ ஐ பி பேக் வித் மோர் அப்டேட்ஸ் ஆஃப்டர் மேபி ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு வீக்குக்கும் நான் அப்டேட் கொடுத்தேன்னா அது பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்காது, அதே சமயம் அது ஒரு மாதிரி ரிடண்டண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் ஒரு மேபி ஒரு 30 days மேக்ஸ் 30 days அந்த மாதிரி ஒரு 4 வாரம் கழித்து இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அது ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆகிருக்கா இல்லையா, சம்திங் சேஞ்ச். ஏன்னா இப்போ நான் ஆரம்பிக்கிறப்போ இப்போ நான் ரொம்ப நாள் ரன்னிங் விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அரௌண்ட் 7:30 இந்த மாதிரி 7:30 ரேஞ்சில் தான் இருக்குது.
என்னோட ஈஸி ரன்னோட பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. பட் முன்னாடி எனக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னோடய ஈஸி பேஸே வந்துட்டு ஒரு 6:30, இன்னும் ஒரு 30 செகண்ட், ஆல்மோஸ்ட் 1 மினிட் பக்கம் 6 பக்கம்லாம் கூட நான் ஓடிருக்கேன். அது எல்லாமே கூட எனக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்ததில்ல. பட் இப்போது இந்த 7.5 தான் என்னுடைய ஈஸி பேஸாக இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, இப்போது 6ஓ 6:30ஓ என்னுடைய ஈஸி பேஸாக மாறுதுங்கிறப்போ, ஸோ டெஃபினெட்லி த ட்ரைனிங் இஸ் ஹெல்பிங் மீ அவுட். பட் எவ்வளோ குவிக்காக நடக்குதுங்கிறது தான், அந்த ஒரு ஷிஃப்ட்டு வந்து கேப்சர் பண்ணுறது தான் இப்போது என்னுடைய கோல். ஸோ பார்ப்போம், ஒரு கொஞ்சம் வாரம் கழித்து நான் இதே மாதிரி ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye. Don't wait for someday. Start today.